நெக்ஸ்ட் சீசன்ல வந்து சிஎஸ்கே எதெல்லாம் சேஞ்ச் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த சர்வே இப்ப பார்க்கலாம். அடுத்த வருடம் சிஎஸ்கே கோப்பை ஜெயிக்க என்ன செய்ய வேண்டும் இதான் கேள்வி. மொத்த பிளேயர்ஸும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத 63% பேர் சொல்லியிருக்காங்க. கேப்டனை மாற்றணும் அப்படின்னு 17% பேர் சொல்லியிருக்காங்க. அதே போல மேனேஜ்மெண்ட் மாற்றணும் அப்படின்னு 12% பேரும், தோனி கண்டிப்பா வரணும்ப்பா அப்படின்னு 8% பேரும் சொல்லியிருக்காங்க. இதை பத்தின உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்க அகிலன். கண்டிப்பாக நம்ம இந்த படத்தில் பார்த்துருப்போம், அந்த பரோட்டா காமெடி. 50 பரோட்டா சாப்பிட்டா ஒரு பரிசு தொகை கொடுப்பாங்க, அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு பரோட்டா சூரி நடிச்சிருப்பாரு. கடைசியாக அவர் 50 பரோட்டா சாப்பிட்ருப்பாரு, ஆனால் வந்து கடைக்காரி இல்லைன்னுவாங்க. அப்போ அவர் எல்லாத்தையும் கலைச்சிருங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து வாங்கன்னு. அந்த மாதிரி சிஎஸ்கே டீமே கலைச்சிருங்க, டோனி மட்டும் இருக்கட்டும், அவர் மென்டராவோ இல்லை அவர் 11லையோ இல்லை 15லையோ இல்லை சும்மாவாவது அவர் இருக்கட்டும், டோனியை மட்டும் வச்சுருங்க, இது 15 பேரும் கலைச்சிருங்கன்ற அதுதான் வந்து முக்கியமாக மக்களோட கருத்தாக இருக்குது. ஏன்னா நம்ம நேற்றுலேருந்து சொல்லிட்டு இருக்கோம், டீமை ஃபுல்லாகவே சஃபுல் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் சென்னை இருக்குது. ஆனால் அதை ஏன் அவங்க பண்ண மாட்டாங்க? ஒரு மேட்சுக்கும் ஒரு பிளேயர்ஸை மாற்றிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி மாற்றினா யாருக்குமே ஒரு கன்சிஸ்டண்டாக ஆடவே முடியாது. அகிலேஷே நல்லா போடுறாரு, ஆனால் அவரை தூக்கிட்டு வர மாட்டாங்க, மேட்டை என்ட்ரி தூக்கி மேலே வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கண்டினியூவாக வந்து ஒரு 2-3 மேட்ச் ட்ரை பண்ணியிருக்கணும். கடைசி மேட்சோ இல்லை அதுக்கு முந்தின மேட்சோ இந்த மாதிரி சஃபுல் பண்ணுறது பிளேயர்ஸுக்கு அந்த மனநிலையை வந்து ஒரு குழப்பிட்டே இருக்கும். அதுதான் மக்களும் க்ளீனாக சொல்லியிருக்காங்க, ஒட்டுமொத்த அணியவே மாற்றணும். ஏன்னா வந்து கேப்டனை மாற்றணுன்றது அது 100% கேப்டன். ஏன்னா ருத்ராஜ் கெய்க்வாட்டால் மேனேஜ் பண்ண முடியல. ஸோ அதனால அவரோட பேட்டிங்லேயும் அவரால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாததுனால கண்டிப்பாக அவராகவே விலைக்கு வந்துடலாம். எப்படி ஜடேஜாலாம் வந்தாலும் அதே மாதிரி இவரை வெளியே வந்துட்டு சஞ்சு சாம்சன் கிட்ட கொடுத்துடலாம். ஏன்னா ஆல்ரெடி சஞ்சு சாம்சன் வந்து கேப்டன்ஷிப்லாம் பண்ணதுனால அவருக்கு கொஞ்சம் ஈஸியாக அதை வந்து டேக் ஓவர் பண்ண முடியும் சென்னையை. அதே மாதிரி மற்றபடி மேனேஜ்மெண்ட்டை மாற்றணுன்றது வந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது. ஏன்னா ஒரே 17-18 வருஷமும் சரி ஸ்டீஃபன் பிளமிங் ஆடினார், அதுக்கப்புறம் அப்படியே அவர் வந்து கோச்சராக வந்து உட்காந்துட்டாரு. அவங்களும் கம்பெனி சைடும் சரி கொஞ்சம் ஃப்ரான்ச்சைஸும் சேர்ந்து கொஞ்சம் பேசி முடிவெடுக்க விஷயம் இருக்குது. ஏன்னா டீமில் வந்து மாற்றம் கொண்டு வந்துட்டே தான் இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து இந்த ஏலம் எடுக்கும் போதெல்லாம் வந்து ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிளேயர்லாம் விட்டுடுறோம், சின்ன சின்ன பிளேயரை ரொம்ப அதிகமான ரேட்டு கொடுத்து எடுக்கிறோம். ஆனால் அங்கே வந்து அவங்க இங்கே நம்ம டீமில் வந்து சரியாக பேட்டிங்கோ இல்லை சரி பவுலிங்கோ பண்ண மாட்டாங்க. ஒரு காலத்தில் வந்து எந்த டீமாக இருந்தாலும் சரி அவங்க சென்னைக்கு வந்து ஆடினாங்கன்னா அவங்களோட பேட்டிங்காக இருந்தாலும் பவுலிங்காக இருந்தாலும் அதை வந்து வெளிக்கொண்டு வர முடியும். வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பிளேயர்ஸ் வந்து அதர் டீமில் ஆடும்போது சரியாக ஆடி இருக்க மாட்டாங்க, ஆனால் சென்னை டீமில் சூப்பராக ஆடின வரலாறுலாம் இருக்குது. ஆனால் நல்லா ஆடின பிளேயர்லாம் இப்போ இங்கே வந்து ரொம்ப டம்மி ஆகிட்டாங்க, அவங்களால அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல அப்படின்னும் போது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அது கேப்டன்ஷிப்பாக மேனேஜ்மெண்ட்டாக அப்படின்றது வந்து அவங்க தான் வந்து முடிவு பண்ணணும். இருந்தாலும் மக்களோட கருத்தை தான் ஏற்றுக்கணும். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை நிறையவே மாற்ற வேண்டியது இருக்குது. கேப்டன் உட்பட பிளேயர்ஸ் எல்லாத்தையும் மாற்றணும். ஆப்ஷன்ஸ் வரும்போது நல்லா தீவிர யோசித்து யாரெல்லாம் நல்ல ஃபேமஸான பிளேயர் அப்படிலாம் பார்க்காம கடைசி 6 மந்த்ஸில் அவங்க ஆடின ரெக்கார்டு என்ன, அவங்க எந்தெந்த ஐபிஎல்லையும் சரி இல்லைன்னா அந்த உள்நாட்டு கிரிக்கெட்னு சொல்லுவாங்கள்ல அங்கெல்லாம் எப்படி ஆடி இருக்காங்க, அந்த அவங்களோட பேட்டிங் அவங்களோட பவுலிங்கை வச்சு தான் சென்னை டீமை வந்து தேர்ந்தெடுக்கவே தவிர இவரெல்லாம் நல்ல பிளேயரு, இவருக்கு பேர் இருக்கு, இந்த டீம்ல இவர் சூப்பராக ஆடி இருக்காரு, கடைசியாக 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த நிலைமையில தான் அடுத்த சீசனாக இருக்கும். அதனால பிளேயரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு லாஸ்ட் 6 மந்த் இல்லை 1 இயர், ஏன்னா இந்த இப்போ மேலே முடிஞ்சதுன்னா நெக்ஸ்ட் மார்ச்சில் ஆரம்பிக்கும். இதுக்குள்ள எந்தெந்த பிளேயர்ஸ் நமக்கு தேவைன்னு நினைக்கிறாங்க அந்தந்த பிளேயர்ஸை வந்து அவங்கள நல்லா கண்காணிச்சு அவங்களோட ஸ்கோர் எப்படி பண்றாங்க அந்த பிளான் பண்ணி நம்ம சென்னை டீமை உருவாக்குனா தான் திருப்பி கொஞ்சம் மேலே வர முடியும். இல்லைன்னா கடந்த 2-3 வருஷமா சென்னையோட நிலைமை என்னவோ அதே தான் அடுத்த ஆண்டோ இருக்கும். அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸ்ன்ற ஒரு அணியே வந்து இல்லாம மறைஞ்சு போயிடும். ஷர்மிளா, நிச்சயமா லிவி, இப்போ நீங்க சொல்லுங்க, கிட்டத்தட்ட 63% பேர் வந்து சொல்லியிருக்காங்க பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணணும்னு. இதுல உங்களோட ஒப்பீனியன் என்ன? கண்டிப்பா இந்த சர்வே பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, தோனி வரணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து நிறைய பேர் அவாய்ட் பண்றாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தோனி வரணும், ஆனா அதுக்கு அதிக பர்சன்டேஜ் எப்படி கொடுப்பேன் அப்படின்னா இந்த மேனேஜ்மெண்ட்ல வந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு தான் பாக்குறேன். ஏன்னா இதுக்கு மேல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 2 சீசனா அவரால் சரியா பர்ஃபார்ம் பண்ணல. இந்த சீசன் அவரால் விளையாடவே முடியல ஒரு கேம் கூட, ஏன்னா இந்த இதுவே முடிஞ்சு போச்சு. அப்படி பாக்குறப்போ தோனி இதுக்கு மேல ஒரு பிளேயிங் 11க்குள்ள எடுத்துட்டு வரணும்னா அது கண்டிப்பா சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காதுன்னு தான் நான் சொல்றேன். ஸோ அப்படி பாக்குறப்போ தோனி மென்டாரா வந்தா எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே அடுத்த வருஷம் இதே டீம் வச்சு கூட கப்பை ஜெயிக்க முடியுமே தாண்டி இல்ல தோனி உள்ள வரல, அவரோட அந்த ஐடியாஸ் உள்ள வரல அப்படின்னா. ஏன்னா நீங்க இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா அவரை நம்ம நிறைய பார்க்கவே முடியல, அதாவது அந்த கிரவுண்ட்ல கூட பாத்தீங்கன்னா நிறைய பார்க்க முடியல. ஆனா அவர் வர்றப்போ அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு கொடுக்குற அறிவுரை எப்படி பாத்தீங்கன்னா அடுத்த கேம்ல அந்த நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பாக்குறேன். ஏன்னா எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா நூர் அகமதா இருக்கட்டும், கார்த்திக் சர்மாவா இருக்கட்டும், அதுமே சஞ்சு ஒரு செஞ்சுரி போடுற போது அதுக்கு முன்னாடி நாள் பாத்தீங்க அப்படின்னா தோனி பாத்தீங்கன்னா
கொஞ்சம் இருந்து அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்ததை நம்ம பாக்குறோம். ஏன்னா 100 அகமத்தே அவர் ஓப்பனா சொல்றாரு, அதாவது என்ன வந்து ஓவர் த ஸ்டெம்ப் வந்து போட சொல்றாரு. சோ அதுக்கப்புறம் அவர் நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறத பாக்குறோம். சோ தோனி சிஎஸ்கேக்குள்ள மென்டாரா வரணும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதை தாண்டி டீமுக்கு என்ன தேவை அப்படின்றது தான் இந்த ஆக்ஷன்ல இருக்கணும். ஸோ அகிலன் சொன்ன மாதிரி இந்த டிசம்பர் ஆக்ஷன் வர்றப்போ டீமுக்கு என்ன நீட், அதாவது முக்கியமா பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல ஒரு நல்ல பவர் ஹிட்டர் வேணும். ஸோ மிடில் ஆர்டர்ல ஒரு 2 ஆல்ரவுண்டர், ஏன்னா சிஎஸ்கேல தான் அதிகமா ஆல்ரவுண்டர் இருந்த ஒரு டீமா இருந்தது. பட் இப்போ பாத்தீங்கன்னா துபே ஒரு ஆல்ரவுண்டர் நம்ம சொல்றோம், பட் ஆனா இந்த சீசனா இருக்கட்டும் போன சீசனா இருக்கட்டும் அவர் பெரிய லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ மிடில் ஆர்டர்ல ஒரு நல்ல 2 ஆல்ரவுண்டர், அது முக்கியமா ஹர்திக் பாண்டியா மாதிரியோ இல்ல முன்னாடி நம்ம பிராவோ ஜடேஜா இந்த மாதிரி ஒரு 2 ஆல்ரவுண்டர் வரணும். அதுவே போலிங் முக்கியமா நம்ம எங்க கை விடுறோம் அப்படின்னா இந்த டெத் போலிங் வந்து ரொம்ப வீக்கா இருந்தது பாக்குறோம். ஏன்னா இந்த சீசன்ல ஒரு 2-3 மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா நம்ம போலிங்கால மிஸ் பண்ணது பாக்குறோம். ஏன்னா 180 இருந்தாலும் ஆப்போசிஷன் டீம் டிஃபெண்ட் பண்றப்போ ஓப்பனிங்ல நிறைய விக்கெட் விட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்ம அந்த டெத் போலிங் வந்து சரியா போடாதனால நிறைய மேட்ச் நம்ம கை விட்டதை பாக்குறோம். ஸோ ஓவராலா பார்க்கும்போது டீமையும் நிறைய மாத்தணும். அதுமே தோனி உள்ள வந்தா அடுத்த வருஷம் கப்பை ஜெயிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஏன்னா 3 வருஷம் நம்ம பிளே ஆஃப் குள்ளே போல 2023ல நம்ம கப்பு ஜெயிச்சோம். அதுக்கப்புறம் 3 வருஷமா நம்ம பிளே ஆஃப் கூட போக முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறனால அடுத்த வருஷமாவது நம்ம கப்பு ஜெயிக்கணும். ஏன்னா சிஎஸ்கேக்கு தான் ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்படி பார்க்குறப்போ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு இந்த வருஷம் ஆக்ஷன்ல செயல்பட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அடுத்த வருஷம் நம்ம கொஞ்சம் டஃப் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.